என்ன அந்தோனி, எங்க எப்படி? சார், நான் கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு பிள்ளைகள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க. இடம் போறல, அதனால கட்டடத்தை கொஞ்சம் பெருசாக்கி ஹை ஸ்கூலா மாத்திட்டா பிள்ளைகளுக்கு எல்லாம் ரொம்ப சௌகரியம் செய்து கொடுத்த மாதிரி இருக்கும்ன்றது என்ன அபிப்பிராயம். குழந்தைகளுக்கு கல்வி வளர்ச்சி அடையறதுக்காக நீ என்ன ஏற்பாடு செய்தாலும் அதை நான் வரவேற்கிறேன் அந்தோனி. ரொம்ப சந்தோஷம். கண்ணு, நான் இல்லாத நேரத்தில் யாருடன் பேசிக் கொண்டிருக்கிறாய்? சொல். ஐந்து வயது பாலகி பள்ளின்னு முளைக்கவில்லை. கண்ணு, என் செல்வமே, தொடர்ந்து விளையாடும் தருணத்தில் நீ ஏனமா இந்த சோபாவில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? யாரு? வா வா வா, உன்னை தொட்டிலில் போட்டு தாளாட்டுகிறேன். ஐயா ஐயா, மாடிக்கு வாங்க, அங்க பாருங்க விளையாட்டு பொம்மையில நிறைய இருக்கு, அங்க போய் விளையாடுறாங்க. பக்கத்திலே தான் விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை இருக்கிறது, இதை விட்டு விட்டு நான் எப்படி அங்கு வருவது? இந்த குழந்தைகிட்ட விளையாட வேணாம், இந்த குழந்தைகிட்ட விளையாண்டா செத்து போயிடும். தொட்டில போய் கட்டுங்க, மாடியில போய் நான் தூக்கிட்டு வர்றேன் குழந்தைய. தொழில் பத்திரமாக பாலகனை கொண்டு வருகிறாயா? நான் போய் உனக்கு தொட்டில கட்டுகிறேன். நீ போய் தொட்டில கட்டுங்க, நான் வர்றேன். அழாதை கண்ணே, குழந்தை காரு ஒடுக்குது. எல்லாம் தயார் தானே? சொல்லுங்க. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே காதினிலே. லில்லி, நீ வீட்டுக்கு போய் செல்வத்தை அழாம பாத்துக்கம்மா. நான் பள்ளிக்கூடத்தை பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆகட்டுங்க. லில்லி, ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. சரிங்க. சரிதாங்க, போங்க. ஏண்டா, நீ பெரிய ராஜா விட்டு பிள்ளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? தாதிகள் வந்து தாளாட்ட. நீ வாட்ச்மேன் மகன்டா, வாட்ச்மேன் மகன். என்ன சொல்லிட்டு நீங்களே பேசிட்டு இருக்கீங்களா? உங்க மகனுக்கு ஒரு அழகான பாட்டு பாடி உங்க செல்வ புத்திரனை தூங்க வைங்க. அப்படி ஆகட்டும் பாட்டி. சரிதான் பேராண்டி. தாயே, எனக்கு நல்லா படிப்பு வரணும், நான் வேலைக்கு போய் எங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடணும். டேய் செல்வம், இப்படிலாம் சோத்திரம் செய்யறத கும்பிடும் போது குறுக்க பேசாதேக்கா. அக்கா அக்கா, கும்பிடும் போது குறுக்க பேசாத. லில்லி, செல்வம், அப்பா எங்கப்பா? தாத்தா, அப்பா போய் தானே மணி அடிக்கணும், அதனால முன்னாலேயே போயிட்டார். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, பாதை ஓரமா போகணும். ரெடி, நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு எப்படி போறோம் தெரியுமா? எப்படி? செல்வம், கை குடுறா. 1 2 டக் 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 டக். இந்த ரெண்டு குழந்தைகளுடைய அழக ரசிக்க இதுகளுடைய தாய்மார்கள் இல்லாம போயிட்டாங்களே. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னங்க, என்ன இப்பதான் என்னமோ பிரமாதமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமா, நானும் நம்ம ஊரை விட்டு இந்த பட்டணத்துக்கு வந்து 4-5 வருஷத்துக்கு பக்கம் ஆகுது. நம்ம முதலாளி அவரும் அங்க வந்து இருக்கிற பணமெல்லாம் எடுத்துக்கிட்டு பத்திரமெல்லாம் எடுத்துட்டு வந்தாரு. இதெல்லாம் நம்ம கைக்கு எப்போ வந்து சேர்றது? மொள்ளமா பேச. ஆமா, மொள்ளமா பேசுறாங்க. அந்த மனுஷன் வேற உட்கார்ந்துகிட்டு இருக்கான், இந்த பொய்யாமொழி போய் வேற குரங்கு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காண்டி. அவன் முழுசா உங்களுக்கு என்ன? அதுதான் போகட்டும். என் பையன்
நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் எத்தனை வருஷம் ஆகுது. அவன் எங்க இருக்கான், என்ன செய்யறான்னு அதை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா உங்களுக்கு? விசாரிச்சீங்களா? ஆரம்பிச்சிட்டியா? இந்த வருடு கடல் காத்து நல்லா வருது. எப்போ ஒரு தடவை தான் இங்க வர்றோம். இந்த நேரத்துல என்ன கரும்பு முடிச்ச வயலை பத்தி பேசுறியா? கணக்கு சும்மா இருக்கானா? தனியா உட்கார்ந்துட்டு ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். இவனே கடல் தண்ணியை குடிக்க வைக்கணும். சரி சரி வா, அடினா பொண்ணு ஏதாவது உளறி வைக்க போகுது, அங்க போவான். ஏந்திரி. காரகல்லா காரகல்லா, அம்மா பட்டாணி சாப்பிடுறீங்களா? சூடான கடலம்மா. காரகல்லா காரகடலா, இதாப்பா காலனா பட்டாணி விடு. என்ன காலனா காரகல்லா. டேய் சொன்னாரே விட்டுட்டியாடா? ஒரு பீடி இருக்குமா இல்லையா? சரி கிடமா காரகல்லா. ஏப்பா சில்லறை இருக்கா? அட உங்ககிட்ட தான் அண்ணாத்த முதல்ல போனி சில்லறை இல்லைன்னத. சரி கூட அண்ணாத்த பாத்துக்கிட்டு தரேன். குடியில தரேன், சந்தேகப்பட அண்ணாத்த. காரகல்லா டே கவாலி இல்லையா? மாத்திரம் வரேன். இதை அண்ணாத்த என்ன அது திரு திடீர்னு ஓடுறானுங்க? எவனோ திருட்டு போய் உள்ள திருடிட்டு ஓடுறான் போல இருக்கு. பின்னால 4-5 போய் விரட்டிட்டு ஓடுறானுங்க. நாமளும் இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்க. வச்சிரும் கடற்கரைக்கு வந்து என் கவலை தீர மாட்டேங்குது. மகனை நினைச்சு நினைச்சு மனசு அவஸ்தைப்பட்டு சில நேரங்கள்ல நெஞ்செல்லாம் அடைக்குது. இப்ப கூட என்னமோ போலத்தாயா இருக்கு. எனக்கு கூட என்னமோ மாதிரி இருக்குங்க. இப்படியே இருந்தா உங்க உடம்புக்கு தான் ஆபத்து. இந்த ஊர்ல எனக்கு ஒரு டாக்டர்மா தெரியும், பேரு சுமதி. அவங்க கிட்ட நீங்க அவசியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். என்னம்மா சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் புறப்படுங்கம்மா வீட்டுக்கு. போனதை யாரோ டாக்டர்மா சொல்றீங்களா? அவங்கள கூட்டாந்து உடம்ப காட்டுங்கம்மா. அதுக்கு வீரா பேர பேசுறீங்களா? வீராப்பு வருந்தாதே அரசி, வருவது வந்தே தீரும். அரசி இந்தா பணம். இவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது? சம்பாதிச்சேன். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. வேர்க்கடலை வியாபாரத்துல இன்னைக்கெல்லாம் அலைஞ்சா 8 கிடைக்கிறது உலக அதிசயம். இவ்வளவு ரூபாய் ஏது உங்களுக்கு? கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அரசி, காரணம் கேட்காத. நான் நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அஞ்சே வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு நகை நட்டு பெட்டி படுக்க எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு கடைசியில இந்த பாலடைஞ்ச குடிசையில இருக்கணும்னு என் தலையெழுத்து. அரசி, உண்மை காதலுக்கு எடுத்துக்காட்டு இந்த குடிசைதான். காதலுக்கு ஏது உயர்வு தாழ்வு? போதும் போதும். சரி, இன்னைக்கு என்ன சமைச்ச? பழைய குழம்ப சுண்டை வச்சு வச்சிருக்கேன். சுண்டை வச்சு அந்தோ நடினா, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாம் என் பையன் ஞாபகம் தான். டே பொய்யாமணி, அந்த படத்தை ஏறான். தங்க விக்கிரக மாதிரி 2 குழந்தைகளை பெற்றுட்டு அதுகளோட சந்தோஷமா வாழ முடியலங்கிறத நினைச்சு வேதனைப்படுற மனசுக்கு இந்த வைத்தியம் எல்லாம் பலன் அடிக்காது நடினா. சொன்னா கேட்டீங்களா? எல்லாம் உங்க கோபத்தினால வந்த வேணாதான். இல்லை யமகண்டம், அவருக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இந்த படத்தை அங்க வைக்காதடான்னு எத்தனை தடவை அவனுக்கு படிச்சு சொல்றது? அதை பார்த்துட்டு அவர் உடம்பு துரும்பா இழைச்சு போகுது. என்னங்க டாக்டர் அம்மா வர்றாங்க. எடுத்துக்கிட்டு போடா படத்தை. கணக்கா எல்லாம் உங்க காலமா இருக்குதப்பா. வாங்க டாக்டர். வாங்க டாக்டர் வாங்க. இவர் செங்கற்பட்டு மிராஸ்தாரு. பேரு குணசீல இருந்து அவரோட காணாம போன மகனை தேடி தேடி அழுத்து போய் ஊருக்கு போக வேண்டாங்கிற முடிவுல இங்கேயே தங்கிட்டாரு. ஆனா அவர் உடம்புக்கு அடிக்கடி இப்படி ஏதாவது வந்துருதம்மா. டாக்டர், பையன்தான் என்ன பயிற்சிக்கிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணும் காணாம போயிடுச்சு டாக்டர். அது இருந்தாலும் என் மனசு எவ்வளவோ ஆறுதலா இருக்கும். நடந்ததெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அம்மா சீக்கிரமா குணப்படுத்திடுங்க. நல்லா இருந்தாரு. அவசரம் சும்மா இருறான். 2 போடு. அவதாரம் பேசாம இரண்டா கொஞ்ச நேரம். ஏமா இவங்கெல்லாம் யாரு? முதலாளி, அவர் கணக்கு பிள்ளை. அது என் பொஞ்சாதி. இவன் இந்த வீட்டு வேலைக்காரன். பொய்யாமடி. இவர் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை, எல்லாம் மனவியாதி தான் காரணம். எதுக்கும் நான் மருந்து எழுதி தரேன். அம்மா நல்ல மருந்து எழுதுங்க. சீக்கிரமா குணம். முண்டா, உனக்கு மூளை இருக்கா? கண்ணு முடி தோண்டி விட்டு சத்த போடாம இருக்க. உயிரை வாங்குறான்.
இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, ஒண்ணும் பயம் இல்ல. இந்த பாருங்க, நீங்க சதா மகனையும் மகளையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காருங்க. நான் வர்றேன். டாக்டர் 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 இத மறந்துட்டு போறீங்களா? என் வாழ்க்கையிலேயே இந்த சம்பவம் முதல் தடவையா நடந்திருக்கு. ஸ்டெத்தாஸ்கோப்பை மறந்துட்டு போற டாக்டர் கூட உண்டான்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா என் மனசு இந்த ஒரு நிமிஷத்துல என்னமோ போல இருந்தது. அதை எனக்கு விவரமா சொல்ல தெரியல. நான் வரேன் சார். வரேம்மா. சரி டாக்டர். பொய்யாமொழி, சீட்ல இருக்கிற மருந்து வாங்கிட்டு வா. இந்தாம்மா, அவனுக்கு நான் தெரியும், காட்டு போய் இங்க விட, நான் வாங்கிட்டு வர்றேன். ஆமா, அவராண்டிய கொடுங்க, விவரம் தெரிஞ்சவர் வாங்கிட்டு வருவார். ஏய், அதிக பிரசங்கி, போய் உன் வேலையை பாடுறா. சமையல் கட்டுல வந்துட்டான். ஆமா, பட்டணத்துக்கு போன உடனே எல்லா காரியத்தையும் முடிச்சிருவேன்னு சொல்லிட்டு வந்தீங்களே, இத்தனை நாளா இங்க வந்து தூங்குனீங்களாக்கும். நான் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அந்த மனுஷன் தூங்க மாட்டேன்றானே. இந்த பாருங்க, இந்த ஆட்டக்காரியை நம்பிக்கிட்டே இருந்தீங்க, அவன் நம்மளையெல்லாம் ஏமாத்திட்டு சொத்தை பூரா அவ பேர் கழுதி வாங்கிக்க போறான். அப்படி சொல்லாத, அது தங்கமான பொண்ணு. எது எப்படியாவது போகட்டும். என்னங்க, முதல்ல இந்த சொத்தை எல்லாம் உங்க பேரு கழுதி வாங்குற வழிய பாருங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத பத்தி கூட எனக்கு ஒண்ணும் அவ்வளவு பெரிய கவலை இல்ல. ஒரே ஒரு கவலை தான். என்னது? என் ராசா அறிவு போனதை நினைச்சா என் புத்தியே தடுமாறுதடி. அயோக்கிய பையன். திருடுனது திருடு நானு, வேற எங்கேயாவது திருடப்படாது? சொந்த வீட்டுல திருடுறது? அப்படிதான் போனானுங்களே. ஒரு கடுவாச்சு போட்டானா அம்மாங்க. சந்தி கொடுப்பான், போய் காத்துக்கிட்டு நெல்லு வெளியில. பிள்ளை என்ன ஏதோ மருந்து வாங்கி வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். துட்ட குடியா, நான் என்ன போய் வாங்கிறேன்? தோசத்தலையா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், கிட்ட நெருங்காத. ஆமா சொல்லிட்டேன். கணக்கா, நானும் உன்னை விட கோவமா இருக்கேன். மூஞ்சப்பா. இந்த பாருங்க, முதல்ல இந்த பயல இங்க இருந்து ஒழிச்சாதான் நம்ம போடுற திட்டம் நிறைவேற்ற முடியும். இவன் கிடக்குறான் தெரு மண்ணு, இவன் ஒண்ணு. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். அப்படி இல்லடா கண்ணு, நான் சொல்றேன் கேளு. சார், பென்சிலை காணாம் சார். சார், செல்வம் பென்சில் எடுத்திருக்கான் சார். ஏடா செல்வம், பென்சிலை திருண்ண? இல்ல சார். எவடங்க பென்சிலை திருண்ண? இல்ல சார். பொய் சொல்லாம சொல்லு. நிஜமா திருல்ல சார். பின்ன அந்த பென்சில் உங்ககிட்ட எப்படி வந்தது? எனக்கு தெரியாது சார். இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்டே. கையை நட்டு. இது கூட தெரியுமா? 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 திருடக்கூடாது. ஜாக்கிரதை. என்னப்பா சேகர், பெல்லு கூட அடிக்காம எங்க ஞாபகத்தை வச்சுக்கிட்டு இருக்க? ஓ, எக்ஸ்கியூஸ் மீ சார். செல்வம், திருட்டு வேலையா? திருட்டு வேலை, திருட்டு வேலையா? நான் இந்த வேலை செய்ததுனால தான் இன்னைக்கு உங்க அம்மாவை இழந்து நாம ரெண்டு பேரும் நடுத்தரத்துல நிற்கிறோம். இனிமே திருடாதே, 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 திருடாதே. செல்வத்தை அடிக்காதீங்க, பாவம். சேகர், கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், திருட்டு போய் இந்த பழக்கத்தை கனவுல கூட நினைக்க மாட்டேன் நீ. இன்னைக்கு உன் மகன் அந்த ரெண்டு குற்றத்தையும் செய்துட்டான். டாடி, செல்வம் திருடவும் இல்ல, பொய் சொல்லவும் இல்ல. திருநதும் பொய் சொல்லி செல்வத்துக்கு அடி வாங்கி தந்ததும் சங்கர். சங்கரா? ஆமா டாடி, ஸ்கூல் விட்டு போகும்போது பேசிக்கிட்டே போனாங்க. அப்படியா? என் செல்வம், வட கண்ணு, என்ன மன்னிச்சிடப்பா. சேகர், என் தவறு நீயும் பொறுத்துக்கப்பா. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க சார். நீங்க இப்ப சொல்றது செல்வத்துக்கு தானே நன்மை. அவன் திருடாட்டி போனாலும் அவனுக்கு முன்னெச்சரிக்கை செஞ்சிருக்கீங்க, அது தவறு இல்லையே சார். சேகர், கட் அண்ட் ரைட்டா சொல்றேன், நீ ரொம்ப பொறுமைசாலியப்பா. டாடி, சாப்பிடலாம் வாங்க. எனக்கு பசிக்கல. ஏண்டா கண்ணு,
அப்பா வாத்தியாரும் நிறைய சாப்பாடு கொடுத்துட்டாங்க. செல்வம் வருத்தப்படாதப்பா. வா. செல்வம், என் வாழ்க்கையிலேயே சகிக்க முடியாத கஷ்டத்தினால ஒரே ஒரு நாள் தவறு செஞ்சேன். அந்த தவறுனாலதான் உங்க அம்மாவை இழந்து இன்னைக்கு நாம 2 பேரும் அனாதையா இருக்க வேண்டிய நிலைமை வந்தது. அந்த தவறை நான் செஞ்சப்ப ஒரு டாக்டர் அம்மா எனக்கு புத்தி சொன்னாங்க. அது என்னப்பா? சொல்றேன் செல்வம், உன் மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். சரிப்பா. உன் வாழ்நாளிலேயே நீ மறக்க கூடாது. இல்லப்பா. திருடாதே, திருடாதே, பொய் சொல்லாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, 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 பிச்சை எடுக்காதே.